இனிய தமிழ் அமது நேயர்களே அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இப்பொழுது சுக பிரம்மரிஷி கூறிய கஜேந்திர மோட்சம் என்ற கதையை இப்பொழுது பார்க்கலாம். 10,000 யோஜனை உயரமுள்ள திரிகூடம் என்னும் மலை பார்க்கடலால் சூழப்பட்டு இருந்தது. அது பெரிய காடுகளும் தடாகங்களும் நிறைந்தது. மரகத கற்களிலிருந்து பூமியை பச்சை நிறமாக இருக்கும் பிரதேசம் அது. அழகிய மலர்கள் உள்ள மரங்களும் பழமரங்களும் தோட்டமாக தேவ பெண்களுக்கு மிகவும் விருப்பமான இடமாக அது இருந்தது. ஒரு சமயம் காட்டில் வசிக்கும் யானை கூட்டங்கள் அங்கே இந்த காட்டிலே குழந்தைகளோடும் குட்டிகளோடும் அந்த யானை கூட்டங்கள் அங்கே வசித்து வந்தது. அதிலே இருக்கிற மூத்த ஒரு யானை ஒரு பகுதியில் இருக்கிற அந்த யானை கூட்டங்களை அழைத்து கொண்டு தடாகங்கள் அருகிலே சென்று எல்லாவற்றையும் தண்ணீர் அருந்துமாறு ஏற்பாடு செய்தது. எல்லா யானைகளும் வந்து பின்னாலே பெரிய யானையானது அந்த தடாகத்திலே இறங்கி அது தண்ணீரை குடிக்க ஆரம்பித்தது. அந்த சமயத்தில் அதுக்கு ஒரு சோதனையாக இருந்த ஒரு முதலை வந்து காலை பிடித்து கொண்டு விட்டது. அதுவும் மிகுந்த அளவிலே சிரமப்பட்டு காலை இழுக்க பார்த்தது. ஆனால் அதனால் முடியவில்லை. அங்கே மற்ற யானைகளும் இந்த யானையை வெளியே விடுவிக்க எவ்வளவோ பாடுபட்டன, முடியவில்லை. இந்த மூத்த யானையை தெரியப்பட்டு விட்டது. இனி நமக்கு கடைசி காலம் வந்து விட்டது என்று நினைத்து அது ஏற்கனவே முந்தைய பிறவியிலே அது கந்தர்வனாக இருந்ததனாலே அதற்கு அந்த இறைவன் மேல் பற்று இருந்தது. எனவே அது மனதிலே சிந்தித்தது, இறைவா, எங்களுடைய எத்தனம் முயற்சி எதுவும் இங்கே செல்லுபடியாகவில்லை. இன்னும் சிறிது காலத்திலே இந்த முதலை என்னை விழுங்கப் போகிறது. எனவே இப்பொழுது என்னை காப்பாற்ற வேண்டியது இதுதான் ஆதி மூலமே என்று கதறியது. கண்ணிலிருந்து தண்ணீர் எல்லாம் வந்தது. உடனே அங்கே அந்த ஆதி மூலமாக இருக்கக்கூடிய இறைவனுக்கு, அந்த பெருமாளுக்கு, விஷ்ணுவுக்கு அந்த குரல் காதில் விழுந்தது. உடனடியாக அதை காக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் இதில் இல்லாத ஸ்ரீமத் பாகவத்தில் இல்லாத கூட ஒரு சில பெரிய அந்த விற்பனர்கள் கூறுவார்கள், நான் கேட்டிருக்கிறேன் அவர்கள் கோதை வரும்போது. அப்பொழுது இறைவன் அந்த அந்த கருடல் மேல் அமர்ந்து இந்த தடாகத்தை நோக்கி வரும்பொழுது அந்த வேகம் பெருமாளுக்கு, இறைவனுக்கு போதவில்லையா. தன்னுடைய பக்தன் கஷ்டப்படும் பொழுது இந்த மூத்தாழ்வார் கருடாழ்வார் குறைவான வேகத்தில் வருவதாக எண்ணி உன்னிடையே அவரே அந்த வாகனத்தை எட்டி குதித்து அந்த கருடனுடைய வேகமாக அந்த தடாகத்துக்கு வந்தாக பெரியவர்கள் எல்லாம் அவர்கள் சொல்கிற கதைகளிலே சொல்லுவார்கள். அந்த மாதிரி வந்த இறைவனானவன் அந்த சக்கராயத்தால் அந்த முதலினுடைய வாயை வெட்டி அதை மேலுலகம் ஏகினான். இந்த யானையானது வந்து இறைவனுக்கு நன்றி கூறிவிட்டு சில காலம் வாழ்ந்துவிட்டு பின்னால் அந்த இறைவனுடைய அந்த ஆజ్ఞையால் ஆசீர்வாதத்தால் அது மீண்டெழுந்து அந்த விஷ்ணுனுடைய இடத்திற்கு சென்றது என்று சொல்லுவார்கள். அந்த யானைதான் முன்பிரிவிலே ஒரு கந்தர்வனாக இருந்ததினாலே அது வந்து கஜேந்திர மோட்சம் அடைந்தது என்ற முறையிலே அது மேலே போய் வெளிப்பட்டு அது அந்த சாரூபியம் அடைந்தது. அவர்கள் வைகுண்ட வாசிகளாக மாறியது என்று அந்த இடத்துல பிடிப்பார்கள். இதுவே கஜேந்திர மோட்சம். இந்த தரிதம் கலியில் ஏற்படும் பாவங்களை அழிக்கக்கூடியது, கெட்ட கனவினால் ஏற்படும் கெடுபலன்களை அழிக்கக்கூடியது, புகழைக்கு கொடுக்கக்கூடியது. எனவே இந்த கதையை கேட்டவர்களுக்கு எல்லா விதமான நலன்களும் பலன்களும் அடையுமாக. நன்றி, வணக்கம். நாளை பார்க்கடல் கடைந்தும் திருமகளை மணந்தும் மோகினி அவதாரம் எடுத்த கதை நாளை பார்ப்போமா. நன்றி, வணக்கம்.